முன்னாடி வரைக்கும் இபிஎஸ்ஆ இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் கூட்டணி பற்றி பேசும்போது தெளிவாக நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2 நாளாக கூட்டணி பற்றி 6 மாதத்துக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு ஒரு சாஃப்ட் ஒரு கேரக்டரில் பேசுகிற மாதிரி இருக்கு. இது அவங்க மறுபடியும் இந்த எலெக்ஷனில் கூட்டணியில் சேரைக்கான வாய்ப்பாக பார்க்குறீங்களா? நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பாஜக அதிமுக கூட்டணி தான் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான காய்களை அவர்கள் நகர்த்தி வருகிறார்கள். பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று திரும்ப திரும்ப அதிமுக தலைவர்கள் சொன்னாலும் கூட பாஜக அவர்களை தனியே தேர்தலை சந்திக்க விடாது, அனுமதிக்காது. அவர்களுக்கு அரசியல் நெருக்கடியை கொடுப்பார்கள். அழுத்தத்தின் அடிப்படையிலே கூட்டணியில் இணைப்பார்கள். இதுதான் நடக்கப் போகிற யதார்த்தமான உண்மை. சார், மும்மொழி கொள்கையை பயங்கரமாக இருக்கக்கூடிய திமுகவில் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் சமீபத்தில் ஒரு பள்ளிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிடம் ஹிந்தியில் பேசியிருக்காரு. அதை எப்படி இந்தி மொழியை யாரும் வெறுக்கவில்லை, இந்தியை படிக்க வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. இந்திக்கு எதிரான வெறுப்பு அரசியலை நாம் விதைக்கவில்லை. முதலில் இந்த புரிதல் வேண்டும். அரசாங்கமே இந்தியை கட்டாய மொழியாக ஒரு கொள்கையாக வரையறுத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு கட்டளையிடுகிற போது அரசு இப்படி ஒரு கொள்கையை திணிக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கும். அவ்வளவுதான். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இந்தி பிரச்சார சபா இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. விரும்பி படிக்கிறவர்கள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை யாரும் தடுக்கவில்லை. ஆனால் அரசாங்கமே ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற அடிப்படையில் ஒரு கொள்கையை வரையறுத்து 25-50 ஆண்டுகளுக்கு பின்னால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் அனைவரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும், இந்தியா முழுவதும் இந்தி பேசக்கூடியவர்களே இருக்கிறார்கள் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும், மெல்ல மெல்ல அவர்களின் தாய்மொழி கரைந்து காணாமல் போக வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு, சதி நோக்கத்தோடு மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிக்கிறார்கள் என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு. இதை அவர்களால் மறுக்க முடியவில்லை. ஏதோ இந்தி படித்து விட்டால் எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை கிடைத்துவிடும் என்பதைப் போல ஏழை பிள்ளைகள் எல்லாம் இந்தி படிக்காவிட்டால் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என்று ஏழைகளுக்காக இரக்கம் காட்டுவதைப் போல நாடகம் ஆடுகிறவர்கள் பாஜக RSS அமைப்புகளை சார்ந்தவர்கள். நாம் அவரவர் தாய்மொழியை அவரவர் கற்றுக்கொள்ளட்டும், எல்லோரையும் இணைப்பதற்காக இந்தி, அது ஆங்கிலம் இருக்கட்டும், இந்தி வேண்டாம், இந்தி ஒரு இணைப்பு மொழியாக இருக்க முடியாது, ஆங்கிலம் தான் இணைப்பு மொழியாக இருக்க முடியும். எனவே இருமொழி கொள்கையே தேசிய அளவில் நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தக்கூடிய கோட்பாடு. அதைத்தான் திமுக உள்ளிட்ட பல கட்சிகளும் இங்கே முன்வைக்கின்றன. பொதுவாக இந்த பாஜக வலியுறுத்துறதே எப்படி வலியுறுத்துறாங்க அப்படின்னா, அரசியல் கட்சி தலைவர்களுடைய குழந்தைகளும் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய குழந்தைகளும் இந்த 3வது மொழியாக ஒரு லாங்குவேஜை படிக்க முடியுது. இது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் தீண்டாமை மாதிரி ஒதுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது சும்மா கற்பனையான ஒரு கருத்து. அதாவது அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு அப்படியே கிடைக்கவில்லை என்றால் என்ன பெரிய பாதிப்பு நேர்ந்துவிட போகிறது? அதே போல பணக்கார வீட்டு பிள்ளைகள் இந்தியை படித்து விடுவதனால் என்ன பெரிய பயனடைய போகிறார்கள்? ரெண்டுமே அதீதமான கற்பனை. இந்தி கற்றுக்கொள்வதனால் பயன் ஏதும் இல்லை, இந்தியை படிக்காமல் போவதனால் பாதிப்பு ஏதும் இல்லை. ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் உலகம் முழுவதும் போக முடியும், உலகத்தில் எல்லோரோடும் உரையாட முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்தியர்களுக்குள்ளான இணைப்பு மொழியாக ஆங்கிலம்